அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவுல சப்பாத்தி வெரைட்டிஸ்ல ஒரு சப்பாத்தி செய்து காமிக்க போறேன். நீங்க எல்லாம் தானே கேக்குறீங்க, நார்த் இந்தியன் சமையல் நிறைய செய்து காமிங்க அப்படின்னு. அது மேத்தி தேப்லா. சரி, இந்த மேத்தி தேப்லா செய்து காண்பிப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்ற நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். மேத்தி தேப்லா இது பாத்தீங்கன்னா சப்பாத்தி வெரைட்டி தான். அதுல ஒரு வகையான சப்பாத்தி வெரைட்டி. இப்போ உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சப்பாத்தினா சில சப்பாத்தி செய்ய தெரியும். நான் தான் சொன்னேன்ல, என்ன செய்ய விட்டீங்க, நீங்க 365 நாளும் ரிப்பீட் ஆகாம செய்து காமிப்பேன் அப்படின்னு. அதாவது நேரமின்மை காரணமாக சில சமயம் நேரம் இருக்கும்போது சமைக்கிறேன், தொடர்ந்து கொடுக்க முடியல. ஆனா கூட எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் செஞ்சு காமிக்கிறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சமையல். பாரம்பரியமாக செய்து வந்த சமையல் இப்ப நாளடைவுல பாத்தீங்கன்னா இது செய்யறது குறைந்துகிட்டு இருக்கு. அதனால இது நீங்க நான் இப்ப செய்ய போறதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது நம்ம நேரடியாக செய்முறைக்கு போயிடலாம். மேத்தி தேப்லா செய்வதற்கு நான் பாத்தீங்கன்னா 2 கப்பு மாவு, நல்ல கப்பை நிறைச்சு மாவு எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சம் சப்பாத்தி உருட்டுறதுக்காக மாவு அதுல இருந்தே நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எங்க வீட்டுல கம்மியா செய்யணுன்றதுக்காக இதுல இருந்து எடுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க இன்னும் மாவு எடுத்துக்கலாம். நான் 2 கப் அளவு சொல்றேன், முழுமையா 2 கப் அளவு கூட நீங்க போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன்னா சோயா ஃப்ளோர், அதாவது சோயா மாவு அல்லது கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இதுல அடுத்தது தேவையான அளவு உப்பு போடணும். அடுத்தது இதுல கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, இப்போ ஃப்ரெஷ்ஷா வெந்தயக்கீரை கிடைச்சதுன்னா அதை போடலாம் நீங்க. சப்போஸ் வெந்தயக்கீரை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம விஹா ஆன்லைன்ல கசூரி மேத்தி வித்துக்கிட்டு இருக்கோம். நல்ல சுத்தமானது. அது நீங்க வாங்கி கூட கழுவி இப்படி வச்சுக்கோங்க. நான் கழுவி தான் இப்படி வச்சிருக்கேன். அதை நீங்க ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப போட்டா பிடிக்கும், அதனால ஒரு 1/2 கப் இல்லாட்டி 1/4 கப் எடுத்துக்கோங்க அவங்கவுங்க. ஏன்னா கொஞ்சம் லேசா ஒரு துவர்ப்பு கொடுக்கும் இல்லையா, அதனால 1/4 கப் எடுத்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சோண்டு வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது மல்லி இலை ஆப்ஷன் தான், நான் சும்மா ஒரு அழகுக்காக இதில் சேர்க்கிறேன், கலர்ஃபுல்லா வரணுன்றதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். உப்பு நல்லா போட்டு, உப்பு எல்லா இடத்துலையும் போய் சேரணும் இல்லையா, அதனால நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணணும்னா, நம்ம 1 கப் தயிர் எடுத்துக்கணும். அந்த தயிர் ஊற்றி தான் ஃபர்ஸ்ட் பிசையணும். பத்தலைன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதை மீண்டும் நான் நல்லா கலந்து விடுறேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா சப்பாத்தி மாவை எப்படி பிசைவோமோ அப்படி பிசைஞ்சுக்கலாம். அடுத்து நமக்கு அது ஒட்டாம இருக்கிறதுக்கு லேசா நெய் அல்லது வெண்ணெய் இல்லாட்டி எண்ணெய் இது தொட்டு இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சுக்கலாம். இப்படி மாவு பிசைஞ்சு சும்மா ஒரு 5-10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் மாவு இளகி நல்லா உப்பிட்டு நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. நான் உங்களுக்கு உருட்டி காமிக்கிறேன். இப்போ இந்த மணை மேலேயே நான் உருட்ட போறேன். ஏன்னா இது பதப்படுத்தி இதுலயே சப்பாத்தி எல்லாம் உருட்டலான்ற மாதிரி, நம்ம நறுக்கிறது எல்லாமே பண்ணலான்ற மாதிரி இது பண்ண வச்ச ஸ்பெஷலா. இப்போ நான் மாவு எடுத்து உருண்டைகளாக்கி உருட்டி காமிக்கிறேன். கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெயை கையில தடவிக்கோங்க, இது ஒட்டாம இருக்கிறதுக்கு. இது எவ்வளவு பெரிய உருண்டைகள் வேணுமோ அவ்வளவு பெரிய உருண்டைகள் ஆக்கிக்கலாம். பாருங்க, நான் இவ்வளவு பெருசு பண்ணியிருக்கேன். உள்ளங்கை அளவு நம்ம பண்ணிக்கலாம். நான் எடுத்த 2 கப்பு மாவு அளவுக்கு 2-2.25 இந்த கடலை மாவும் சேர்த்தா 2.25 கப்பு மாவு அளவுக்கு பார்த்தீங்கன்னா 10 உருண்டைகள் செஞ்சிருக்கேன். கொஞ்சம் நல்லாவே இருக்கு, மீடியம் சைஸ்ல இருக்கு, ரொம்ப சின்னதும் இல்லை ரொம்ப பெருசும் இல்லை. இப்போ இந்த உருண்டைகளை நம்ம மாவு தொட்டு தொட்டு உருட்டிக்கலாம். சப்பாத்தி மாவு எப்படி நம்ம உருட்டுறோமோ அந்த மாதிரி ரோலிங் பண்ணிக்கலாம். இந்த அளவு செஞ்சுக்கோங்க. அதாவது ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது, சரியான அளவு இருக்கும். இந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா சரியான அளவுல நம்ம உருட்டி இருக்கணும். எல்லாத்தையும் சப்பாத்தி போல நம்ம உருட்டி வச்சுக்கலாம், நம்ம சப்பாத்தி சைஸ்ல.
இப்போ பாருங்க, நான் 6 சப்பாத்தி திரட்டி இருக்கேன். மீத மாவை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அது சுட சுட வேணும், நம்ம வீட்டில் யாராவது சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு நான் திரட்டி கொடுத்துருவேன். அடுத்தது அடுப்புல தவா வச்சிருக்கேன், சூடாகட்டும். தவா சூடாயிருக்கு ஓரளவுக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு தேப்பலாவும் போட்டு சுட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம நெய் அல்லது உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா எண்ணெய் போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து எப்பவுமே நெய் தான் பயன்படுத்துவேன். எண்ணெய் விட நெய் மச் பெட்டரும் நான். நம்ம வீஹா பசு நெய் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப சுத்தமான பசு நெய். அதனால எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு. சீக்கிரத்துல ஜீரணம் ஆகுது, அடைச்சிக்க மாட்டேங்குது. இப்படி நமக்கு டார்க் ஸ்பாட்ஸ் வரணும் எப்பவுமே. இங்க பாருங்க, இப்படி வந்திருக்கு இல்லையா, டார்க் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வரணும். நல்ல எல்லா இடத்துலயும் சுட்டு எடுக்கணும். இப்ப இதுல இன்னொரு டிப்ஸ் தரேங்க. நெய் அல்லது எண்ணெய் தடவாம நம்ம அப்படியே சூக்கா ரொட்டியா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்க, தாராளமாக சாப்பிடலாம். அதுவும் ஒண்ணு நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். இப்ப பாருங்க பாருங்க, டார்க் ஸ்பாட்ஸ் வந்து வருது இல்லையா, நம்ம எதுவுமே பூசல. அதுல நெய்யோ எண்ணெயோ எதுவுமே நம்ம அதுல பூசாம நம்ம இப்படி சுட்டுக்கலாம். இது நம்ம ரோட்டின்னு சொல்ல முடியாது, சப்பாத்தின்னு தான் சொல்லலாம். சப்பாத்தியும் வந்து எண்ணெய் நெய் இல்லாம சுட முடியும் அப்படின்றதுக்கு இது உதாரணம். அதாவது நான் உங்களுக்கு 0 ஆயில் சமையல் எல்லாம் கூட ஒரு டிவியில செய்து காமிச்சிருக்கேன். அது போக போக சேர்க்கிறேன் நான் உங்களுக்கு. ரொம்ப நாளா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் 0 ஆயில்ல சமைப்பது எப்படி அப்படின்றது செய்து காமிக்கிறேன் அப்படின்னு. இப்ப பாருங்க, இதுல துளி கூட நம்ம எண்ணெய் நெய் போடலை. இப்போ நான் கொஞ்சம் அதுல கையில உருண்டை பிடிக்கிறதுக்காக தடவுனேன் இல்லை நெய், அது கூட நீங்க தேவையில்லை. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இது செய்யலாம். கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்லை எனக்கு நெய் எண்ணெய் பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி சுட்டு சாப்பிடலாம். இந்த மேத்தி தேப்பலால இங்க பாருங்க, இது வந்து நெய் விட்டு நான் சுட்டிருக்கேன். இது வந்து ஒரு துளி கூட எண்ணெயும் சேர்க்கல நெய்யும் சேர்க்கல. இப்படி சுட்டு கூட எடுக்கலாம் நம்ம. இதுல ஒரு துண்டு நான் சாப்பிட்டு பார்க்குறேன். நான் ஏற்கனவே நிறைய சமைச்சு சாப்பிட்ருக்கேன். இருந்தா கூட உங்க முன்னாடி நான் சாப்பிட்டு காமிச்சு உங்களுக்கு ஒரு இது சொன்னாதானே, ரிவ்யூ நானே சொன்னாதானே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். நீங்களும் இது செஞ்சு பார்த்துட்டு கட்டாயம் கமெண்ட்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது இப்படியே சாப்பிடலாமன்னா சாப்பிடலாம். ஆனா இது தயிர் பச்சடி ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம், இல்லாட்டி தயிர் வச்சு கூட சாப்பிடலாம். தயிர்ல சும்மா சீரகத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு இதுக்கு தொட்டுக்க வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு சைடு கிரேவி ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்த பதிவு அது வரப்போகுது. அந்த கிரேவி என்னன்னு நீங்க பார்த்து அதை செய்து இது கூட தொட்டு சாப்பிடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். வாசனை, அந்த கசூரி மேத்தியோட வாசனை, மற்ற மசாலா பொருள் போட்டோம் இல்லையா, சுவையாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ரெசிபியில பயன்படுத்திய அனைத்து பொருள்களுமே நம்முடைய வீஹா ஆன்லைன்ல கொடுத்துட்டுருக்கோங்க. கிராசரிஸ் கூட வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க. நம்ம கோதுமை மாவு நீங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அது கணக்க கோதுமை அப்படிம்பாங்க. கணக்க கோதுமைன்றது பார்த்தீங்கன்னா ஜெயின் மார்வாடிஸ் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கும் ரோட்டி. கொஞ்சம் அதுல விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே கூட, சத்து அதிகம் கூட. நீங்க ஒரு 2 நாள் சப்பாத்தி வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா கூட ஒன்றும் ஆகாதது, கெடாதது. அது சாஃப்டாவே இருக்கும். நீங்க எந்த பக்குவத்துல இறக்கி வைக்கிறீங்களோ அதே பக்குவத்துல இருக்கும். சரி, இப்போ வீஹா ஆன்லைன் பற்றிய மற்ற தகவல்கள் எல்லாம் நான் சொல்றேன். நம்ம வீஹா ஆன்லைன் அனைத்து பொருட்களும் கிடைக்கும். அதாவது கேட்டகரிஸ் நிறைய இருக்கு. கிராசரிஸ் கேட்டகரி இருக்கு, துணிமணிகள் இருக்கு, நகைகள் இருக்கு, நான் ஹோம்மேடாக செய்யக்கூடிய 100% ஆர்கானிக் சோப்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க பயன்படுத்தி நிறைய பேர் ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நீங்க வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட தாழ்மையோட கேட்டுக்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவை வந்து எல்லாருக்கும் நீங்க பகிரணும். அடுத்தது நான் நிறைய தகவல்கள் வீஹா ஆன்லைன் பத்தி சொல்றேன், கேளுங்க. சரி, புதுசா நாங்க பாக்குறவங்க வீஹா ஆன்லைன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப், இ-காமர்ஸ் வெப்சைட் நடத்திக்கிட்டு வரேன். இது தவிர பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பும் இருக்கு. வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்ட இருக்கும் அந்த ஸ்பெல்லிங் வீஹா ஆன்லைன் அப்படின்னு. அந்த ஸ்பெல்லிங் அப்படியே கொண்டு போய் பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர்ல டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் ஆப் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒரு வாரத்துக்காக அந்த ஆப் உங்களுக்கு தெரியாது. அதனால என்னடா இவங்க புருடா விடுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் 1.5 லட்சத்துக்கும் மேலான மக்கள் எல்லாம் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு பொருள்கள் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்க பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்ற ஸ்பெல்லிங் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, பச்சை கலர்ல இருக்கா அப்படின்றது பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு
டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பொருள்கள் வாங்கணுமே அப்படின்னு நினைக்கிறவங்க இ-காமர்ஸ் வெப்சைட்ல போயிட்டு நீங்க பொருள்கள் ஆர்டர் போடலாம். www.viha.online அப்படின்னு நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்கனாலே எங்களுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுல பொருள்கள் பார்த்து உங்களுக்கு தேவையானதே ஆர்டர் போடலாங்க. பொருள்களை நேர்ல பார்த்து வாங்கணும் அப்படின்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அங்க பொருள்களை நேராக நீங்க பார்த்து, சில சமயம் நாங்க வரும்போது என்னையும் நேராக பார்த்து பொருள்களை நீங்க வாங்கிக் கொள்ளலாம். இப்போ இது தவிர இன்னும் சில விஷயங்கள் சொல்றீங்க. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோ, ஆடியோவை பயன்படுத்தி யாராவது வேற எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லயே அவங்க பொருளுக்கு என்னுடைய வீடியோ, ஆடியோ, புகைப்படம் எல்லாம் பயன்படுத்தினாங்க, இல்ல என்னுடைய விஹா லோகோவை பயன்படுத்த முடியாது, அப்படி பயன்படுத்தினா பெரிய கேஸ் தான் போட்டு அப்புறம் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டியது இருக்கும், நிறைய தடுத்துக்கிட்டு வரோம் அப்படி தெரிஞ்சது கூட. அப்படி பயன்படுத்தினாங்கன்னா அதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லயாவது என்னுடைய பெயர், அதான் சொன்னேன்லே, இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு வித்தாங்கன்னா அதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. அது டூப்ளிகேட். நம்ம ஒரே ஒரு வெப்சைட் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லையும், விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் மற்றும் எங்களுடைய விஹா கடையில மட்டும்தான் எங்களுடைய பொருள்கள் கிடைக்கும். வேறு எங்கேயும் கிடைக்காது. விஹா கடைக்கான கிளைகளும் வேறு எங்கேயும் இல்லை அப்படின்றத நான் ஒவ்வொரு பதிவுலேயே சொல்லிக்கிட்டு வரேன். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.